தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குஷ்பு கணவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். குஷ்பு கணவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் களைகட்ட ஆரம்பித்துள்ளது. நேற்றைய தினம் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. தற்பொழுது அதன் கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். மதுரை மத்திய தொகுதி கடந்த 2 தேர்தல்களில் திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். தற்பொழுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சராக உள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் இவரை எதிர்த்து அதிமுக சரியான வேட்பாளரை நிறுத்தவில்லை. பசும்பொன் தேசிய கழகம் என்ற ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கு போட்டியிட்டவர் பெயரளவுக்கு கூட தேர்தல் வேலை பார்க்கவில்லை. எளிதாக வெற்றி பெற்றார் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இந்த முறையும் அதிமுக அங்கு தோல்வியடையும் என்று கருதி அதிமுக கூட்டணி கட்சியான புதிய நீதி கட்சிக்கு தள்ளிவிட்டது. தற்பொழுது புதிய நீதி கட்சி தொகுதி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறது. இரட்டை இலை சின்னத்தில் புதிய நீதி கட்சி போட்டியிடுகிறது. அதன் வேட்பாளராக குஷ்பு கணவர் பிரபல இயக்குனர் சுந்தர் சி அறிவிக்கப்பட்டுள்ளார். குஷ்புவின் கணவர் சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். மதுரையில் போட்டியிடுகிறார். இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தருகிறது. புதிய நீதி கட்சி சார்பில் சுந்தர் சி போட்டியிடுகிறார். இந்த கடந்த 2 தேர்தல்களில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை அது வெற்றி பெற முடியாது என்று கருதி கூட்டணி கட்சிக்கு அதிமுக தள்ளிவிட்டுள்ளது. குஷ்புவின் கணவர் சுந்தர் சி பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார் என்பதுதான் உண்மை.